வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ, சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் வளர்ச்சிப் பணிகள் மற்றும் கோவிட்-19 தடுப்புப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்கிறார். CMS-01 என்ற இந்தியாவின் தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் PSLV-C-50 ராக்கெட் மூலம் இன்று விண்ணில் செலுத்தப்படுகிறது. தமிழகம் முழுவதும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க சுமார் 21 லட்சம் விண்ணப்பங்கள் வந்துள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். JEE தேர்வுகள் அடுத்த ஆண்டு முதல் ஆண்டிற்கு 4 முறை நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் அறிவித்துள்ளார். இந்தியா, ஆஸ்திரேலியா அணிகளுக்கிடையேயான முதலாவது பகலிரவு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி அடிலெய்டில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் இன்று வளர்ச்சிப் பணிகள் மற்றும் கோவிட்-19 தடுப்புப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்கிறார். இன்று காலை அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைப்பதோடு புதிய திட்டங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்டவுள்ளார். மகளிர் சுய உதவிக் குழுவினர் உட்பட பல்வேறு தரப்பினருக்கு அரசு நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கவுள்ளார். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் மத்தியிலும் முதலமைச்சர் உரையாற்றவுள்ளார். பிற்பகலில் பெரம்பலூர் மாவட்டத்தில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து அவர் ஆய்வு மேற்கொள்கிறார். தமிழகம் முழுவதும் 10 நாட்களில் 2000 அம்மா மினி கிளினிக்குகள் தொடங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலத்தில் நேற்று 34 மினி கிளினிக்குகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், இம்மாவட்டத்தில் விரைவில் 100 அம்மா மினி கிளினிக்குகள் தொடங்கப்படும் என்று கூறினார். ஏழை எளிய மக்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழகம் முழுவதும் முதலமைச்சரின் அம்மா மினி கிளினிக் 2000 துவக்கப்பட்டது. இன்னும் ஒரு 10 தினங்களுக்குள் தமிழ்நாடு முழுவதும் 2000 அம்மா மினி கிளினிக் துவங்கப்பட்டுவிடும். நம்முடைய சேலம் மாவட்டத்திலே முதற்கட்டமாக 34 அம்மா மினி கிளினிக் துவங்கப்படுகிறது. படிப்படியாக 100 அம்மா மினி கிளினிக் திறக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொண்டேன். அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் புற்றுநோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்களை கண்டறிய நவீன சாதனங்களை தமிழக அரசு பொருத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் 10 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே கேன்சர் நோயை கண்டுபிடிக்கக்கூடிய கருவியை நாங்கள் வாங்கி கொடுத்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட ஒவ்வொன்றும் 20 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த மருத்துவ உபகரணத்தை வாங்கி கொடுத்திருக்கின்றோம். ஆக தனியார் மருத்துவமனையை விட கூடுதலான வசதியை அரசு மருத்துவமனையில் ஏற்படுத்தியிருக்கின்றோம். நவீன முறையில் எக்ஸ்ரே எடுப்பது, அது மட்டுமில்லாமல் சர்க்கரை நோயை கண்டுபிடிக்கக்கூடிய உபகரணங்கள், இப்படி பல்வேறு நோய்களை கண்டறியக்கூடிய நவீன உபகரணங்களை நம்முடைய மருத்துவமனையிலே வழங்கி இருக்கின்றோம். சேலம் மாநகரத்தில் 956 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் அந்நகரத்திற்கு தேவையான பாலங்கள், சாலைகள் மற்றும் பொதுமக்களுக்கான குடிநீர் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். தமிழகம் முழுவதும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க, நீக்கம் செய்ய, திருத்தம் மேற்கொள்ள 30,68,713 விண்ணப்பங்கள் வந்துள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். அதிகபட்சமாக சென்னையில் 2,61,642 விண்ணப்பங்களும், திருவள்ளூர் மாவட்டத்தில் 1,62,785 விண்ணப்பங்களும் வரப்பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பெயர் சேர்ப்புக்காக மட்டும் 20,99,915 விண்ணப்பங்கள் வந்துள்ளதாக அவர் கூறினார். மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கான இடத்தை தமிழக அரசு மத்திய அரசுக்கு உடனடியாக வழங்க வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், இந்த மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு 18 மாதங்கள் ஆகியும் பணிகள் தொடங்கப்படாதது ஏமாற்றம் அளிப்பதாக கூறியுள்ளார். எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கு உடனடியாக ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மத்திய, மாநில அரசுகள் எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். CMS-01 என்ற இந்தியாவின் தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் PSLV-C-50 ராக்கெட் மூலம் இன்று விண்ணில் செலுத்தப்படுகிறது. இதற்கான கவுண்டவுன் நேற்று பிற்பகல் தொடங்கி சீராக நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியாவின் புகழ்மிக்க செலுத்து வாகனம் PSLV இன்று மேற்கொள்ளும் தனது 52வது பயணத்தில் நாட்டின் புதிய தொலைத்தொடர்பு செயற்கைக்கோளான CMS-01 விண்ணில் செலுத்துகிறது. அது சென்னைக்கு சுமார் 90 கிலோமீட்டர் அப்பால் உள்ள ஆந்திர பிரதேச மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவன் விண்வெளி மையத்தின் 2வது ஏவுதளத்திலிருந்து பிற்பகல் மணி 3:41 ஏவப்படுகிறது. அதற்கு அடுத்த சுமார் 20 நிமிடங்களில்
அது தனது இலக்கான புவிவட்ட ஆயத்த பாதையை அடைந்துவிடும். இதற்கான 25 மணி நேர கவுண்டவுன் நேற்று பிற்பகல் மணி 2:41 தொடங்கி தற்போது சீராக நடைபெற்று வருகிறது. CMS-01 செயற்கைக்கோள் சி பேண்ட் நீட்சி அலைவரிசையில் இயங்கக்கூடியதாகும். இது இந்திய பெருநில பகுதி மட்டுமல்லாமல் அதன் தொலைதூர தீவுகளான அந்தமான் நிக்கோபார் மற்றும் லட்சத்தீவுகளுக்கும் தனது சேவையை அளிக்க உதவும். இச்செயற்கைக்கோளின் சேவை காலம் சுமார் 7 ஆண்டுகளாகும். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோவுக்கு இது சொந்த மண்ணிலிருந்து மேற்கொள்ளப்படும் 77வது பயணம் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னையிலிருந்து ஜெயசிங். தமிழகத்தில் மருத்துவ படிப்புக்கான நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களுக்கான கலந்தாய்வு நாளை மறுநாள் தொடங்குகிறது. 23ஆம் தேதி வரை இந்த கலந்தாய்வு நடைபெறும். இந்த கலந்தாய்வில் பங்கேற்குமாறு முதல் நாளில் 2007 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. 21ஆம் தேதி 1011 பேருக்கும், 22ஆம் தேதி 995 பேருக்கும், 23ஆம் தேதி 958 பேருக்கும் கலந்தாய்வு நடைபெறவுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பணியாற்றி வரும் திரு ஏ பி சாஹி வரும் 31ஆம் தேதி ஓய்வு பெறுவதை முன்னிட்டு புதிய தலைமை நீதிபதியாக திரு சஞ்சீப் பானர்ஜியை நியமிக்க உச்சநீதிமன்ற கொலீஜியம் முடிவு செய்துள்ளது. தற்போது இவர் கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றி வருகிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களில் சேர்வதற்கான JEE தேர்வுகள் அடுத்த ஆண்டு முதல் ஆண்டிற்கு 4 முறை நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில், அடுத்த ஆண்டுக்கான முதல் தேர்வு பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நடைபெறும் என்று கூறியுள்ளார். மாணவர்கள் மற்றும் பெற்றோரின் கோரிக்கைகளை ஏற்று தேர்வு முறைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் தமிழ், மலையாளம் உள்ளிட்ட 13 மொழிகளில் இந்த தேர்வுகள் நடைபெறும் என்றும் அவர் கூறியுள்ளார். புதுதில்லியில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளுடன் பேச்சு நடத்தி பிரச்சினைக்கு தீர்வு காணுமாறு மத்திய அரசை உச்சநீதிமன்றம் கேட்டுக் கொண்டுள்ளது. இதற்காக குழு ஒன்றை அமைக்குமாறும் அதில் பாரதிய கிசான் யூனியன் உறுப்பினர்களையும் இதர விவசாயிகள் சங்கங்களின் பிரதிநிதிகளையும் சேர்க்குமாறு தலைமை நீதிபதி திரு S.A. போப்தே தலைமையிலான அமர்வு உத்தரவிட்டது. இந்நிலையில் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர், விவசாயிகளின் நலன்களுக்காக மத்திய அரசு என்றும் கடமைப்பட்டுள்ளதாக கூறினார். விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு மத்திய அரசு தீர்வு காணும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். குமரிக்கடல் மற்றும் இலங்கையை ஒட்டி நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், தஞ்சாவூர் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதியிலும் இன்று ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஏனைய கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியின் அநேக இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழையும், உள் மாவட்டங்களில் அநேக இடங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனா ஆகியோர் இடையேயான உச்சி மாநாடு இன்று காணொலி காட்சி வாயிலாக நடைபெறவுள்ளது. சுயசார்பு பொருளாதார இயக்கத்திற்காக புதிய வளர்ச்சி வங்கியுடன் $1 பில்லியன் கடன் ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளது. நாடு முழுவதும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நெல் கொள்முதல் 22.41% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரசார் பாரதி தலைமை நிர்வாக அதிகாரி திரு சசிசேகர் வேம்பட்டி ஆசிய பசிபிக் ஒலிபரப்பாளர் சங்கத்தின் துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளதற்கு தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் கால்நடை மருந்தகம் மற்றும் அன்னதானபுரத்தில் அம்மா மினி கிளினிக்கை உணவு அமைச்சர் திரு காமராஜ் நேற்று திறந்து வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கிடையேயான முதலாவது பகலிரவு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி அடிலெய்டில் இன்று தொடங்குகிறது. இந்திய நேரப்படி காலை மணி 9:30க்கு இது தொடங்குகிறது. இந்த போட்டியில் பங்கேற்கவுள்ள 11 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் மோகன் பாகான் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் கோவா அணியை வென்றது. இன்றிரவு 7:30 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஒடிசா அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது.
2030ஆம் ஆண்டுக்கான ஆசிய விளையாட்டுப் போட்டி கத்தார் தலைநகர் தோஹாவில் நடைபெறும் என்று ஆசிய ஒலிம்பிக் கவுன்சில் அறிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் வளர்ச்சிப் பணிகள் மற்றும் கோவிட்-19 தடுப்புப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்கிறார். CMS-01 என்ற இந்தியாவின் தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் PSLV C-50 ராக்கெட் மூலம் இன்று விண்ணில் செலுத்தப்படுகிறது. தமிழகம் முழுவதும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க சுமார் 21 லட்சம் விண்ணப்பங்கள் வந்துள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். JEE தேர்வுகள் அடுத்த ஆண்டு முதல் ஆண்டிற்கு 4 முறை நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் அறிவித்துள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான முதலாவது பகலிரவு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி அடிலெய்டில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR_News_Chennai என்ற ட்விட்டர் பக்கத்திலும் செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.